அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு மனம். மனம் என்றால் என்ன? மனம் என்றால் என்ன அப்படின்ற அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம்ங்கிறது உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. ஆன்மீகத்துல மனதை ஒரு டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆயுதம் தான். ஸோ அந்த ஆயுதம் நமக்குள்ளதான் இருக்கு. அதை ஆயுதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டூலை நீங்க சரியா பயன்படுத்திக்க தெரியணும். இதை லூயிஸே கூட சொல்லியிருக்கிறாங்க. மனசு அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை நம்ம சில வார்த்தைகள் சொல்றது மூலியமா அதை கரெக்டா யூஸ் பண்றதுக்கு தெரியணும். அது அந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதோட இயல்பு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி அதை நம்ம இயக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதேதான் நான் சொன்ன அந்த எக்கார்ட் டோலே அவர்களும் சொல்லியிருக்காங்க. நமக்கு எப்ப தேவையோ அந்த மனசை பயன்படுத்திட்டு, அதாவது இந்த டூலை யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே கீழே வைக்கணும். அந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ மனம் என்பது நம்ம உடலில் காண முடியாத ஆனால் உணர முடியும் உள்ளார்ந்த சக்தி. மனதை நம்ம என்னைக்காவது பார்த்திருக்கோமா? கிடையாது. ஸோ மனம் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த பிரெயின் அப்படிங்கிற அதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ அந்த பிரெயின் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் தான். ஆனா மனதுக்கு அந்த ஃபார்ம் கிடையாது. பிசிக்கலா ஒன்றும் ஃபார்ம் இல்லை. அது எல்லாமே நம்ம உணர மட்டும்தான் முடியும். ஸோ அந்த மனம் என்னெல்லாம் செய்யுது, நம்ம என்னெல்லாம் அது மூலியமா செய்யறோம்னா சிந்திக்கிறோம், அதே மாதிரி உணர்கிறோம், நினைவில் வைத்துக் கொள்கிறோம், முடிவெடுக்கிறோம், கனவு காண்கிறோம். இது எல்லாமே நம்ம இந்த மனதின் மூலியமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? கற்பனை செய்கிறோம், வாழ்க்கைக்கு பதில் அளிக்கிறோம். இது எல்லாமே இந்த மனது மூலியமா தான் நம்ம செய்யறோம். ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங், இல்லாட்டி ஒரு விஷயத்த நம்ம செய்யறது, செய்ய வேணாம, இந்த மாதிரியான சில சிந்தனைகள், பிளான் பண்றது எல்லாமே எல்லாத்துக்கும் நமக்கு இந்த மனசு அப்படிங்கிறது தேவைப்படுது. நம்ம இப்போ விஷுவலைசேஷன் பண்றது, நம்ம இப்போ இந்த வீடியோவை பார்க்கறது, இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு இந்த மனசு அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இதன் மூலியமா நம்ம இந்த உலகத்துல ஒரு நிறைய விஷயங்களை நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். இன்னொன்னு இந்த மனம், அதுக்கப்புறமேட்டு மூளை, பிரெயினுக்கும் மைண்டுக்கும் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் ஆர்கன் தான். அதுக்கு ஒரு ஒரு ஃபார்ம் கொடுத்து வச்சிருக்கோம். அதுல நரம்புகள் மற்றும் செல்களால் ஆனது. நரம்பு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாமே இருக்கு. ஸோ ஆனா மனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது மெமரிஸ் அதுக்குள்ள இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய அந்த விழிப்பு உணர்வு அப்படிங்கிறது இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த படிச்சா அதை புரிஞ்சுக்கிற விதம் அது எல்லாமே இந்த மனசுக்குள்ளதான் இருக்குங்கிறது. நீங்க செய்யற கற்பனைகள், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, இந்த வேலையை எப்படி செய்யலாம், இது எல்லாமே மனம் அப்படிங்கிற விஷயத்துலதான் அடங்கியிருக்கு. நிறைய பேர் நான் மனசுல இருந்து சொல்றேன்ற மாதிரி இங்க இதயத்துல கை வைப்பாங்க. ஆக்சுவலா மனம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடியதுதான். அதை நம்ம உணர மட்டும்தான் முடியும். அதுல நிறைய எமோஷன்ஸுமே இருக்கு. தினம் தினம் நமக்குள்ள ஓடக்கூடிய அந்த எண்ணங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அதே சமயம் நம்ம டெய்லியுமே கோத்ரூ பண்ற அந்த உணர்வுகள் அது எல்லாமே உங்க மனசுக்குள்ளதான் இருக்குது. உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாமே மனதிலிருந்து தான் வெளிப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அந்த மனதின் மூலியமா தான் நம்ம ஒரு ஒரு நாளுமே நாம நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை நம்மளால செய்யவும் முடியுது. மனதின் முக்கிய பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல சிந்திக்கும் மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சிந்திக்கிறதுனா நம்ம யோசிக்கிறதெல்லாம். அதுல என்னெல்லாம் பண்ணுவீங்க? பிளான் போடுறது, ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, முடிவெடுக்கிறது, இது எல்லாமே ஒரு விஷயத்துல செய்யலாமா, செய்ய வேண்டாமா, எதுவா இருந்தாலும் எந்த கார் வாங்கலாம், உங்களுக்கு பிடிச்சமான பொருள் வாங்குறது, இது எல்லாமே ஒரு கடைக்கு போனீங்கன்னா, ஒரு பழத்தை எடுத்து பார்த்து வாங்குறீங்கன்னா, அது கூட உங்களோட மனது மூலியமா தான் செய்றீங்க. இன்னொன்னு உணர்ச்சி மனம் அப்படிங்கிறது. ஸோ இந்த உணர்ச்சி அப்படின்னு இருக்கும் பொழுது உணர்ச்சியில நிறைய உணர்ச்சிகள் இருக்கு. சந்தோஷம் இருக்கு, கோபம் இருக்கு, பயம், காதல், துக்கம் போன்ற இந்த மாதிரியான உணர்ச்சி எல்லாம் இருக்கிறதுனால அந்த மனம், நீங்க ஒரு எண்ணம் வந்தா அதுக்கான உணர்ச்சி வரும் பொழுது உங்களுடைய உணர்ச்சி மனதுல நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது நினைவு மனம். நினைவு மனம் அப்படிங்கிறது உங்களுடைய மெமரிஸ் எல்லாம் அதுல இருக்குதுங்கிறது. கடந்த கால அனுபவங்கள், சிறு வயது நினைவுகள் மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை சேமிக்கிறது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட ஞாபகம் இருக்கும். சைல்ட்ஹுட்ல ரொம்ப மறக்க முடியாத குட் மெமரிஸும் இருக்கும், பேட் மெமரிஸ் எல்லாத்தையுமே அது இந்த நினைவு மனம்ங்கிறது வச்சிருக்கும்.
கற்பனை மனம் அப்படிங்கிறது வந்து நீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பிராக்டிஸ்ல எல்லாம் கூட வந்து ஒரு விஷயம் நடந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க அப்படிங்கும்போது அங்க வந்து இந்த கற்பனை மனம் வந்து செயல்படுது. ஸோ அதுல கனவுகள் வருது, புதிய புதிய யோசனைகள் வருது, கலை மற்றும் கண்டுபிடிப்புகளை உருவாக்குறது. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு கவிதை எழுதுறீங்கன்னா அப்போ வந்து இந்த கற்பனை மனம்ங்கிறது அங்க வேலை செய்யுது. ஒரு கிரியேட்டிவிட்டி, ஏதாவது ஒரு புதிய விஷயத்துல நீங்களே வந்து உருவாக்குறது, ஒரு ஓவியம் வரைகிறது, இந்த மாதிரியான கலை சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த கற்பனை மனம் அப்படிங்கிறது தேவைப்படுது. இப்போ அடுத்தது வந்து இந்த விழிப்புணர்வு மனம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய அந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது. ஸோ நாம் தற்போது அறிந்து செய்கிற செயல், உதாரணம் இந்த செய்தியை படிப்பது. இந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் அந்த விழிப்பு மனம் அப்படிங்கிறது. விழிப்புணர்வோட இருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ ஒரு ஒரு விஷயத்தையுமே நீங்க இப்ப நான் சொல்றத கேட்கறது, நான் இப்ப படிக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம அந்த விழிப்பு நிலையில இருந்து செய்யும் பொழுது அதை முழுசா நம்மளால உள்வாங்க முடியும். இந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறதுமே நமக்கு வந்து நம்ம செய்யற ஒரு ஒரு செயலையுமே, ஒரு கார் ஓட்டும் போது நம்ம காரை வந்து பார்த்து ஓட்டணும், பக்கத்துல சைட்ல வந்து வண்டி ஏதா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கவனத்தோட ஓட்டுறோம் பாத்தீங்களா? பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறது தான் இந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்க செயல்கள் வந்து கரெக்டா இருக்கும். சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஓவரா யோசிக்கிறது. ஏன்னா அதுல சிந்தனைகளும் இருக்கு, உணர்வுகளும் இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த அதிகமா சிந்திக்கும் பொழுது, இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்ப அந்த மாதிரி நடக்கும் பொழுது உங்க உணர்வுகளும் அதிகரிக்கும். ஸோ அந்த உணர்வுகள் அதிகரிக்கும் பொழுது இந்த கான்ஷியஸ் மைண்டால ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஒரு லிமிட்டுக்குள்ள, அதாவது ஒரு 10 விஷயத்தை தான் கான்ஷியஸ் மைண்டால ஹேண்டில் பண்ண முடியும்னு அதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அதனால வந்து ஒரு அதுக்கு மேல தாண்டுச்சுன்னா, அளவுக்கு மீறி நிறைய விஷயங்கள் நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்ப அங்க வந்து என்ன ஆகும், ஒரு பயமோ இல்ல ஆன்சைட்டியோ அந்த மாதிரி வரும் பொழுது அந்த உணர்வுகளை அதால ப்ராசஸ் பண்ண முடியாது, டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன ஆகும்னா அந்த உணர்வுகள் வந்து உங்க உடல் வந்து ஏத்துக்கும். அந்த உணர்வுகளை உங்க உடல் வந்து அதை டைஜஸ்ட் பண்ண பார்க்கும். அப்ப என்ன ஆகும்னா உடல்ல போய் அந்த உணர்வுகள் வந்து சேர்ந்துரும். அப்படி அந்த உணர்வுகள் வந்து உடல்ல போய் சேர்றதுனாலதான் நமக்கு உடல்ல வந்து சில சமயம் வந்து வலிக்குது சொல்லுவோம், தலை வலிக்குதும்போம், வயிறு வலிக்குதும்போம். ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டோம், பட் பிசிக்கலா எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம், பட் சடனா பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படிம்பீங்க, இல்ல ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து இந்த கான்ஷியஸ் மைண்ட் மூலியமா ஒரு ஒரு விஷயத்தையும் சிந்திக்கும் பொழுது, அந்த சிந்திக்கிற வேலையே நீங்க செய்யறீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு எனர்ஜி போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம கோவப்படும் பொழுது, அதிகமா யோசிக்கும் பொழுது, பயப்படும் பொழுது எல்லாமே வந்து உங்களுடைய ஆற்றல் சக்தியும் நீங்க செலவு பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அப்ப என்ன ஆகும், உடம்பு வந்து டயர்டா தான் ஆகும். இப்போ அடுத்தது வந்து இந்த உள்மனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு. ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து ஆள் மனம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹிப்னாட்டிசம் பண்ணும்பொழுது கூட அவங்க வந்து ஆள் மனதுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆள் மனது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பழக்கங்கள், நம்பிக்கைகள் மற்றும் பயங்களை சேமிக்கிறது. உதாரணம் தானாக சைக்கிள் ஓட்டுவது. அதாவது சில பேருக்கு வந்து இந்த ஆள் மனதுல வந்து இன்பில்ட் டேலண்ட் எல்லாம் இருக்கும். நமக்குள்ளேயே நிறைய டேலண்ட் எல்லாம் இருக்கலாம். ஆனா அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்காம கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம ஆள் மனதுக்குள்ள இன்னும் பதிஞ்சிருக்கும். பட் அதுக்கான வாய்ப்புகளோ அது வெளிப்படுறதுக்கான ஒரு சூழலோ வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து பெரிய நல்லா பாடுவாங்க. சின்ன வயசுலயே, அதாவது 10 வயசுலயே வந்து பெரிய கம்ப்யூட்டர் இதெல்லாம் படிச்சிரு நல்லா பெரிய ஆளா வந்திருப்பாங்க. பார்த்தா அவங்க ஏஜ் சின்னதா தான் இருக்கும், சின்ன வயசா இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா லிடியன் நாதேஸ்வரம் அவர் வந்து நல்ல ஒரு மியூசிஷியன், அதாவது பயங்கரமா நல்ல பியானோ வாசிப்பாரு. இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காரு. அந்த சைல்டு வந்து ப்ராடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் எப்படி அவங்களுக்கு வந்து யங் ஏஜ்லயே, அவங்களுடைய சின்ன குழந்தை பருவத்திலே எப்படி அந்த டேலண்ட் அவங்களுக்குள்ள இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல பேசணும்னு சொன்னோம்னா மைக்கேல் ஜாக்சன் எடுத்துக்கலாம். அவர் வந்து தன்னுடைய 9வது வயசுல இருந்தே பாடிட்டு இருக்காரு. அந்த பாடல் வந்து தன்னால அவருக்குள்ள இருந்து வருது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள
அந்த திறமை அப்படிங்கிறது வந்து இன்பில்ட்டா உள்ள இருக்குங்கிறது. அவங்க போன லைஃப்லயே வந்து திறமை நல்ல பாடகர்களா இருப்பாங்க. அது வந்து இந்த பிறவியில பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கும். அதை அவங்க டேப் பண்ணியிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சு அதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய அந்த மெமரிஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டோர் பண்ணும். நீங்க எந்த ஒரு விஷயத்த வந்து அதிகமா யோசிக்கிறீங்களோ, ஸோ அப்ப இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் என்ன ஆகும், அது ஒரு பேட்டர்னா, அதாவது ஒரு பிரச்சனைய நீங்க இப்படிதான் பார்ப்பீங்க, உங்களுடைய கண்ணோட்டம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா அதை ஒரு பேட்டர்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நாம அசஸ் பண்ணணும், அதை இயக்கணும்னா அதுக்கு வந்து விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வு வந்து நம்மளுடைய உடல் மூலியமா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நம்ம செயல்படுத்த முடியும், அதாவது அது உள்ள போக முடியுங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஹிப்னாட்டிசம் அதுல எல்லாம் வந்து நம்ம ஆழ் மனத பதிவுகளை நமக்கு வந்து அந்த நம்ம பாடியை வந்து முதல்ல தளர்வாக்குவாங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய விழிப்புணர்வை வந்து அந்த மூலியமா தான் அந்த ஆழ் மனதுக்குள்ள நம்ம போவோமே. ஸோ நம்ம விழிப்புணர்வு மூலியமா மனசுக்குள்ள போயிட்டு ஆழ் மனதுக்குள்ள போயிட்டு தான் நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்க்கறது. ஓ, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாமே இந்த மாதிரி நம்ம உடல் மூலியமா தான் இந்த ஆழ் மனதுக்குள்ள நம்ம போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னொன்னு, உங்களுடைய அன்றாடம் நீங்க எதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்களோ அதெல்லாம் பதிவுகளா இந்த ஆழ் மனதுல போய் மெமரியா அழகா ஸ்டோர் ஆயிடும். அதை வந்து நீங்க மாத்துறதுங்கிறது வந்து கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து தியானம் செய்யறது மூலியமா நம்ம அதையுமே அந்த வந்து பாஸ்ட் நமக்கு தேவையில்லாத மெமரிஸை கூட நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அதே மாதிரி இப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லி கொடுக்காம உங்களுக்கு வருது பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உங்களுக்கு அது பதிவுகளா இருக்கிறதுனால தான். இப்போ அடுத்தது வந்து மனம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் வந்து நமக்கு இந்த கண்கள், காதுகள், தொடு உணர்வு இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது மூலியமா இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்குது. ஸோ கண்ணில் நம்ம பார்க்குறோம், உடனே பார்த்தோம்னா அந்த புக்கு பற்றின தாட்ஸ் எல்லாம் நமக்கு ஓடும். இதெல்லாம் என்னன்னா, இது எல்லாமே டேட்டா கலெக்ஷன் தான். ஸோ அது புக்கு சம்பந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அது எடுத்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய காதுகள், கண்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால பஞ்சேந்திரியங்கள் நமக்கு இருக்கு இல்லையா? அதன் மூலியமா தான் நம்ம மனசும் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து வச்சுக்குது. அதுக்கப்புறம் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை அதுக்கு ஏத்த மாதிரியான உணர்வுகளையும் நமக்கு உருவாக்குது. எதிர்வினையாற்றி நினைவில் சேமிக்கிறது. ஸோ நம்ம வந்து ஒரு படம் பார்க்குறோம், பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழுகையான சீனோலோ இல்லை வந்து ஒரு ஃபைட்டு சீனோ இல்லை ஒரு பயப்படுற சீனோ காட்டினா கண்டிப்பா நமக்கும் அதை பார்த்து ஒரு பயம் உணர்வு அப்படிங்கிறது வருது பார்த்தீங்களா? ஸோ அங்க வந்து அந்த மனம் வந்து அந்த சீனை பார்த்துன்னு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னு அதுக்கான உணர்வை வந்து நமக்குள்ள ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி தான் மனம் வந்து நமக்குள்ள இருந்து செயல்படுது. அதே சமயம் நம்ம வந்து மனமுடைய இயல்பு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். உங்க மனம் வந்து உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா அது ஆட்டோ பைலட் போயிட்டு அது வந்து கொஞ்ச நேரம் நீங்க சும்மா உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா கூட அது என்ன ஆகும், மனசு வந்து ஒண்ணு பாஸ்ட்ல பத்தி யோசிக்கும், இல்ல ஃபியூச்சர் பத்தி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி பயத்துல நீங்க கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அது வந்து கடந்த காலத்துக்கு போகும், எதிர்காலத்துக்கு போகும். அது சம்பந்தமான விஷயத்தெல்லாம் அது ஏதோ உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கேத்த மாதிரி உங்களுக்குள்ள அந்த ரியாக்ஷன்ஸும் வந்துட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து மனசை வந்து குரங்கோட ஒப்பிடுவோம். மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த குரங்கு எப்படி மரத்தை விட்டு மரத்து தாவுதோ அதே மாதிரி உங்க மனசுக்குள்ளேயும் வந்து எண்ணங்கள் ஒரு நிமிஷம் ஒரு எண்ணம் வரும், அதுக்கப்புறம் அடுத்த எண்ணம் வரும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எண்ணமும் அப்படியே வந்துகிட்டே தான் இருக்குமே தவிர்த்து அது வந்து அப்படியே நிக்காது. ஏன்னா இப்போ நம்ம வந்து மெடிடேஷன்ல மனமற்ற நிலைக்கு போங்கன்னா அந்த அந்த எண்ணங்களை வந்து நம்ம கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்தி வைக்கிறது வந்து மனமற்ற நிலை கிடையாது. மனம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்குள்ள எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது இயற்கை தான், இயல்பு தான். அதுல அந்த எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை போய் நீங்க தடுத்து நிறுத்தலாம் முடியாது. ஆனா நீங்க வந்து என்ன அங்க செய்யணும்னா அதோட உங்களை அட்டாச் ஆயிக்க கூடாது. மனசோடு அதனுடைய எண்ணங்களோடு அந்த எண்ணங்கள் எல்லாம் உண்மை, ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கற்பனை சக்தி மூலியமா அது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த எண்ணங்கள்லாம் வரும். யாராவது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா, இப்ப எங்க வீட்டிலேயே என்னுடைய பையன் கிட்ட நம்ம நீ வந்து ஊருக்கு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது
ஒரு ஃபியர் கிரியேட் ஆயிடுச்சு அவனுக்குள்ள. ஐயோ நம்ம ஊருக்கு போய் படிக்கணுமா, ரொம்ப கஷ்டமாச்சே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னும் நடக்கல, அது நடக்கவே இல்லை. ஆனா அது நடந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ள அதுக்கான எண்ணங்கள் ஓடும் பொழுது அப்பவே ஒரு ஃபியர் கிரியேட் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் இங்க இந்த மாதிரி மனம் அப்படிங்கிறது வந்து எண்ணங்கள் இருந்துதான் இருக்கும். ஆனா அதை வந்து நம்ம ஒரு சாட்சியா இருந்து பார்த்துக்கணும். நான் அட்டாச் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு வந்து அது ஒரு சஃபரிங்ல கொண்டு போய் விடுது. இதுதான் எல்லாருமே சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தா அந்த மித்ரி சிவா வீடியோலயும் அதுதான். அப்போ நம்ம அட்டாச் ஆயிட்டோம்னா அப்போ மனதுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம உள்ள வந்துடுறோம். நமக்கு பயம் வரும், கவலை வரும், கோபம் வரும். இது எல்லாமே உங்களுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதோட நீங்க அட்டாச் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது. நமக்கு வந்து தியானத்துல ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாங்க. அதாவது உங்களுடைய உடல், மனம், ஆன்மா மூணுமே வந்து சமமான ஒன்னா அலைனாய் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்க ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த வேலையில உங்களுடைய முழு கவனம் இருக்கா பாருங்க. இல்ல உங்க வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய கவனம் வேற எங்காவது இருந்துச்சுன்னா அங்கிருந்தே உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து முழுசா அலைன் ஆகல. உங்க மனம் வந்து நம்மளுடைய உடலுக்கும் ஆன்மாக்கும் நடுவுல இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த மனோன்மய கோஷா அப்படிங்கிறது வந்து பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த உடலும் அதே சமயம் நம்ம ஆன்மாவையுமே உணர முடியாம போயிடும். ஸோ கடைசி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பார்வை அப்படிங்கிறதுல மனம் என்பது நகரும் மேகங்கள் போன்றது, விழிப்புணர்வு என்பது நிலையான வானம் போன்றது. மேகங்கள், அதாவது மேகங்கள் வந்து நம்மளுடைய தாட்ஸ், சிந்தனைகள் வந்தாலும் போனாலும், வானம்ங்கிறது ஆன்மாவா சொல்றாங்க. சாட்சியாக நிலைத்திருக்கிறது. தியானம் இந்த மனதை கவனிக்க உதவுகிறது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஸ்பேஸ், வானம்ங்கிறது எப்பவுமே நிலையா இருந்துட்டே தான் இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கிறது. மனதுல ஓடக்கூடிய அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மேகங்கள் மாதிரி. வானம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல மேகங்கள் இல்லாம இருக்காது. ஸோ மேகங்கள் வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த எப்படி அந்த மேகங்கள் போயிட்டே இருக்கோ, வந்து வந்து போகுதோ, அதே மாதிரிதான் நம்மளுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் வந்து அது அப்படியே வந்து வந்து போயிட்டே இருக்கும். நாம வந்து ஒரு எண்ணத்திலேயோ அந்த ஒரு தாட்லயோ நம்ம போயிட்டு நம்மளை அட்டாச் பண்ணிக்கிறதோ இல்ல அதையே நினைச்சு யோசிக்கிறதோ அதுல அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறது தான் நமக்கு பிரச்சனையா ஆகுது அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து அந்த சாட்சி பாவனையா இருக்கிறதுக்கு நம்ம தியானம் செஞ்சாதான் முடியும் அப்படிங்கிறது. எண்ணங்களை வந்து நீங்க எப்ப வந்து கவனிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க தியானம் செய்யறது மூலியமா தான் நீங்க ஒரு சாட்சியா, ஒரு விட்னஸா, நீங்க வந்து ஒரு விட்னஸ் தான். இன்னொன்னு வந்து எல்லாமே வந்து தன்னாலதான் நடக்குது. இது எக்கார்ட் டோலேவே சொல்றாரு. நம்ம வந்து எதையுமே செய்யல, எல்லாமே தன்னால நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நாம வந்து ஒரு சாட்சி, நாம வந்து ஒரு சோல் அப்படிங்கறனால நம்ம அந்த சாட்சியா இருக்கிறதுனால எல்லாமே தன்னாலதான் செயல்பட்டுட்டு இருக்கு. நாம அதுல போய் வந்து மாற்றுறதுனாலதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறது. ஓகே மாஸ்டர்ஸ், இதோட நான் இந்த மனம் பத்தின உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி.